பிறப்பின் அடிப்படையில் புனிதம் தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அநீதியான கற்பிதத்தை நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்குமே எதிரானது. ஏங்க, பெண் கடவுளுக்கு ஆண் குளிப்பாட்டி துணி மாத்தலாம், ஆனா ஒரு பெண் கடவுளுக்கு பெண்ணே போய் சேவிக்க கூடாது, பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கறத எப்படி பாக்குறது? ஆகமம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய கப்சா, பிராடத்தனம். தமிழர்கள் உருவாக்கிய கோவில்ல அவங்க எப்படி தமிழ் ஆகமம் எழுதாம வேற மொழியில எழுதுவாங்க? சரி, அப்படி எழுதினால் தமிழர்களே உள்ள வரக்கூடாதுன்னு எழுதுவாங்க. தண்டாயுதபாணி கோவில்ல ஆகமமே கிடையாது, ஆனா ஆகமம் வந்துருது. ஆகமத்தை உள்ள நுழைச்சு சேகர் பாபுங்கிற பார்ப்பனர் அல்லாதார் அவர் உள்ள வந்துட்டாரு, வரக்கூடாது. ஆனா ராமர் கோவில்ல இவர் மோடி போலாம், அது ஓட்டு. இது இங்க தீட்டு. என்னதான் நீதிமன்றமா இருந்தாலும் மக்களுக்கு எது சரியும் அதுதானே பண்ணும். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்க வரக்கூடாது, இப்படி இருந்தாதான் வரணும் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அப்போ யாராக கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியா? எல்லாருமே நீ என் கடவுளை நம்புறியா, கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஏன் இந்து கடவுள் மட்டும் இப்படி கேள்வி கேட்கிறாரு? இந்து கடவுள் மட்டும் வரும்போதே நீ என்ன நம்புறியா இல்லையா சொல்லு, நீ என்ன நம்புறியா இல்லையா சொல்லு. தப்பு பண்ணவனுக்கு தான் நீ என்ன நம்புறல்ல, நான் தப்பு பண்ணல நீ நம்புறல அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அந்த கடவுளையே கொச்சப்படுத்துற மாதிரிதான் இருக்கு இந்த தீர்ப்பு. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியம் இருக்கு. கோவில், சர்ச்சு இது எல்லாத்துலேயும் மதம் சார்ந்தவங்க மதம் சாராதவங்க யார் வேணா போகலாம் அப்படின்றது ஒரு பாரம்பரியமாக இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சமீப காலமாக ஒரு வாய்ஸ் வந்துட்டே இருக்கு, இந்து கோயில்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு கூட அறநிலைத்துறை சார்பாகவோ அல்லது கோவில் அரங்காவலர்கள் சார்பாகவோ வைக்கப்பட்டதா சில செய்திகள்லாம் அதை ஒட்டி அது வழக்காக மாறப்பட்டது. ஒரு கட்டத்தில் எடுத்தாங்க, மீண்டும் அது வழக்குக்கு போகும்போது இன்றைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்து மதம் அல்லாதவர்கள் கோவிலுக்குள்ள போகக்கூடாது, அப்படி மதம் அற்ற நம்பிக்கை அல்லது நாத்திகவாதிகள் கோவிலுக்குள்ள போகக்கூடாது. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்துக்கள் அல்லாதவர்கள், கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். இவர்கள் இந்துக்களையே உள்ள விட மாட்டாங்க. அந்த போர்ஷனுக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வரக்கூடாது, மற்ற இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது. கடவுள் சொன்னாரா? கடவுள் சொன்னாரா என் கோவிலுக்குள்ள இந்துக்கள் மட்டும் என்னை நம்புறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாரா? மற்ற மத கடவுள்கள்லாம் அப்படி யாரையுமே பாரபட்சமா பாக்குறது இல்லையே. அங்க யார் வேணாலும் போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கவங்க சர்ச்சுக்கும் போவாங்க, மசூதிக்கும் போவாங்க, இந்து கோவிலுக்கும் போவாங்க. இங்க எல்லாருமே கடவுளாதான் பாக்குறாங்க. அந்த கடவுளை ஒரு மதத்துக்கான கடவுள், ஜாதிக்கான கடவுள் இங்க யாரும் பார்க்கல. யார் அப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அதன் மூலயமாக லாபம் அடையணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அதன் மூலயமாக பொருளாதார லாபமோ, அதிகார லாபமோ, அரசியல் லாபமோ, ஓட்டு லாபமோ வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள்ள போறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது கடவுள் நம்பிக்கைன்னு சொல்றதை விட பொருள் முதல்வாதிகள், எதையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவங்களும் கோவிலுக்குள்ள போறாங்க. எதுக்கு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையோட போறாங்க இல்லையா, அவர்களுக்கு கோவிலுக்குள்ள சில பிரச்சனைகள் நடக்குது, உரிமைகள் மறுக்கப்படுது, அவர்கள் மோசமான நிலையில் நடத்தப்படுகிறார்கள். இவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டால் கூட கோவிலுக்குள்ள போய் குரல் கொடுக்குறாங்க. இது சில பேருக்கு சிக்கலா இருக்கு. இவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா உள்ள நம்பிக்கை இருக்கிறவனை ஏன்டா நீங்க அடிக்கிறீங்க, நம்பிக்கை இருக்கிறவனை ஏன்டா பூஜை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, நம்பிக்கை இருப்ப இந்துவையனே நீங்க அர்ச்சகராக விட மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறான். தப்பு செய்யறவனுக்கு அது கொஞ்சம் நெருடலா இருக்கு. அதனால இவங்களும் வரக்கூடாது, இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவன் உன்னுடைய கடவுளை நம்பிதானே அவன் வரான். அவனை நீ நம்பாத, நீ வராத அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்களாமே. மற்ற மதத்தினர்கள் வரும்பொழுது வெளியிலேயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. நான் கடவுள் மீது நம்பிக்கை இருந்துதான் உள்ள போறேன் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு தான் போகணுமா? கடவுள் இருக்குன்னு ஏதாவது ப்ரூஃப் காமிக்கிறாங்களா, ஏதாவது சைன் வாங்குறாங்களா? கடவுள் இருக்கு, நான் சொல்ல, உன் கடவுளை நம்புறேன்னு எழுதணுமா, இல்ல கடவுள் இருக்கிறதே நம்புறேன்னு எழுதணுமா? இது ரொம்ப பிராக்டிக்கலா நாட் பாசிபிள். வேற எந்த மதத்தவர்களும் செய்யாதது. எல்லாருமே நீ என் கடவுளை நம்புறியா, கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஏன் இந்து கடவுள் மட்டும் இப்படி கேள்வி கேட்கிறாரு? இந்து கடவுள் மட்டும் வரும்போதே நீ என்ன நம்புறியா இல்லையா சொல்லு, நீ என்ன நம்புறியா இல்லையா சொல்லு. தப்பு பண்ணவனுக்கு தான் நீ என்ன நம்புறல்ல,
நீ என்ன நம்புறல்ல, நான் தப்பு பண்ணல, நீ நம்புறல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அந்த கடவுளையே கொச்சப்படுத்துற மாதிரிதான் இருக்கு இந்த தீர்ப்பு. இப்போ இந்த தீர்ப்புல மிக முக்கியமானது அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியது கடவுள், மதம் அல்லது மாற்று மதத்தினர் அப்படின்னு ஒண்ணு வச்சுங்க. கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருதுல. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கூட கடவுள் நம்பிக்கை அற்றவர் தான். அவர் எந்த இடத்துலயும் நான் வந்து இந்த மதத்தை விரும்புகிறேன், மதிக்கிறேன் அப்படின்னு பேசினாலும், ஆனா அவர் அடிப்படையில ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்காரு. அந்த குடும்பமும் அப்படிதான் இருக்கு. இப்போ முதல்வர் அவர்கள் ஒரு கோவிலுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது, அல்லது கோவிலை போய் பார்க்கும் பொழுது, அல்லது அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கு போகும்போது அவருக்கு அனுமதி இருக்குமா இல்ல? வரக்கூடாதுங்கிற எண்ணம் தானே. நீங்க முதல்வர் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது நான் திரும்பவும் அதை நம்ம அப்படி சொல்றதை விட, பொருள் முதல்வாதிகள் எதையும் ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவங்க கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லல. நீங்க போய் ஒரு கயிறை கட்டிக்கோங்க, இதனால நீங்க வந்து சிஎம் ஆயிடுவீங்க, பிஎம் ஆயிடுவேன்னு சொன்னா கூட அதை நம்ப மாட்டாங்க. மூடத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பிற்போக்குத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னு அர்த்தம். இதுல இன்னுமே வந்து ஓகே, காலத்திற்கு ஏற்ப நம்மளுடைய புரிதல் வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னுமே சொல்றேன். பொருள் முதல்வாதம், நாஸ்திகம் அப்படின்னு சொல்றது இது போன்று கடவுளையும் மதத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்துவதை எதிர்ப்பது அப்படின்னு கூட பொருள் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான முதலமைச்சர் போனால் கூட உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார், வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அது மக்களுடைய கருத்துக்கு எதிராக தானே இருக்கு. என்னதான் நீதிமன்றமா இருந்தாலும் மக்களுக்கு எது சரியும் அதை தானே பண்ணும். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து நீங்க வரக்கூடாது, இப்படி இருந்தாதான் வரணும் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அப்போ யாராக கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியா? இல்ல கோவில் அவங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. ஏங்க அது கோவில் எல்லோருடைய வரிப்பணத்தினாலும் கட்டப்பட்ட கோவில் தானே அது. எல்லோருடைய வரிப்பணத்தினாலேயும் நடக்கக்கூடிய கோவில் தானே அது. நம்பிக்கை, நான் என்ன சொல்றேன், நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் போய் அந்த கோவில்ல எந்த வன்முறையும் பண்ணல, எந்த அநாகரிக செயலும் பண்ணல. இதை நம்புறவங்க, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க, நான் இந்து மதம் என் கோயிலை பாதுகாக்கணும்னு சொல்றவங்க தான் போய் தடுக்கிறாங்க. அங்கதான் போய் கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் போய் கோவில் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணது? நம்பிக்கை இருக்கிறவங்க தானே ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அப்போ கோவிலின் பெயரால், கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அநீதிகளை யாரும் கண்டுக்க கூடாது, யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த தீர்ப்பை நான் பாக்குறேன். இல்ல இப்போ இன்னொரு கேள்வி இதுக்குள்ள ஊடார எழுது. அதாவது மாற்று மதத்தினர் உள்ள வரக்கூடாது அப்படிங்கும்போது மாற்று மதத்தினருடைய காணிக்கை ஏற்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க கொடுக்குற காணிக்கை ஏற்றுப்பாங்களா? இல்ல, எனக்கு இதுல சரியான ஒரு விவரம் தெரியல. ஏன்னா மாற்று மதத்தவர்கள் வந்து ஒரு விழா நடக்கும் போது அவர்களுடைய சார்பா வந்து அந்த சடங்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்பயுமே பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்து கோயிலாக இருந்தா கூட இஸ்லாமியர்கள் வந்து அவங்க ஏதோ சீர் கொடுப்பாங்க, அது தொன்று தொட்டு வழக்கமா இருக்குது. காணிக்கைங்கிறது உண்டியலுக்கு போடுற கணக்கு தான் அவங்க சொல்றாங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி சடங்குகளை ஏற்றுக்கொள்வதையும் சொல்றாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் எல்லா மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் ஒன்றுதான் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் இந்த தீர்ப்பை வந்து பெருசா எடுத்துக்க போறது இல்ல. அந்த கோவிலின் பழக்க வழக்கம் என்னவா இருக்கோ, யார் மதத்தினர் வந்து சடங்கு சீர் செஞ்சாலும் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றவங்க நம்ம பெருசா எடுத்துக்க முடியாம இருக்க முடியாது. அது ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அது ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இல்ல, அதையுமே நான் வந்து இந்த லீகல் டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட தான் வந்து நீங்க அதை கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல வரேன். ஒருவேளை நான் கடவுள் நம்பிக்கையாளராக இருந்தால் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் கடவுள் நம்பிக்கையாளர் இல்ல, இப்ப நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்ங்கிற சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போவேன். இல்ல, பழனி கோயிலுக்கு மட்டும் தான் போறோம். பழனி கோவிலுக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இப்ப நானே பழனி கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், போவேன்ல. பழனி கோவிலில் தமிழர்கள் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பண்டாரங்கள் தான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களை எல்லாம் துரத்தி விட்டு பார்ப்பனர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை ஒட்டின்னு ஒரு போராட்டம் வரும்பொழுது நான் அந்த ஊருக்கு போவேன், அந்த கோவில்லையும் போய் கேள்வி கேட்பேன், அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்கிட்டையும் நான் பேசுவேன், என்னங்க இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீர்ப்பு கொடுக்கலாம், அதை வந்து ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அப்படிங்கறது மக்கள் கையில தானே இருக்கு. இது நம்பிக்கை சார்ந்து தானே, இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்ல, இது மக்களிடையே நம்பிக்கை சார்ந்து. அடிப்படையில நீங்க ஒரு பெண்ணியவாதி, பெரியார் எல்லாரையும் நீங்க அதை படிச்சிருக்கீங்க. ஒரு வீட்டுல ஒரு ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு ஆட்கள். அதாவது குறிப்பா இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் உடச்சி பேசுற ஒரு ஆட்கள். இந்த தீர்ப்பை கொடுத்தது ஒரு பெண். அதனால இந்த கேள்வி நான் மீண்டும் கேட்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா ஒரு பெண் நீதிபதி தான் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. பெண்களுடைய சில நோட்டபிள் டேட்ஸ் மாதிரி போட்டு, சில கஸ்டமைஸ் அண்டு யூசேஜ் நாட் யூசேஜ் டேட்னு போட்டு அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த டேட்லலாம் இந்த மாதிரியான டைம்லலாம் வரக்கூடாது அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு தீர்ப்புகளை இதை செலுத்தும் போது
ஒரு பழக்கத்துல இருந்த ஒரு விஷயத்த ஜட்ஜ்மெண்டா மாற்றும் போது அது எவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எத்தனை உயர் பொறுப்புகளில் போனாலும் பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் இருக்கிறேன். அப்போ பிறப்பின் அடிப்படையில் புனிதம் தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அநீதியான கற்பிதத்தை நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்குமே எதிரானது. சபரிமலை கோவிலுக்குள்ள பெண்கள் போலான்னு சொன்ன தீர்ப்பையே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கிற நிலையில பெண்கள் எவ்வளவு உயர் பொறுப்புக்கு போனாலும் அவர்கள் நடத்தை சார்ந்து இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இந்த டேஸ்ல எல்லாம் கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே மனிதர்கள் வகுத்து வைத்தது அப்படின்னு சொல்றேன். கடவுள் சொன்னாரா? ஏங்க, பெண் கடவுளுக்கு ஆண் வந்து குளிப்பாட்டி துணி மாத்தலாம், ஆனா ஒரு பெண் கடவுளுக்கு பெண்ணே போய் வந்து சேவிக்க கூடாது, பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கறத எப்படி பாக்குறது? அப்போ எத்தனை நூற்றாண்டு காலம் ஆனால் கூட பெண் சமூகத்திற்கு எதிராகவே எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இருக்கு. புரிதல் இல்லாம இருக்கு, இல்ல தெரிஞ்சே பண்ணது, சனாதனத்துக்கு ஆதரவா பண்ணதுன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ குறிப்பா பழனி கோயில் என்பது ஆகம விதிப்படி கட்டப்படாத ஒரு கோயில். அது வந்து ஒரு சித்தர் வழிபாட்டுக்காக கட்டப்பட்டது. அங்க இருக்கிற தண்டாயுதபாணி முருகர் அந்த சிலையை வந்து சித்தர்ன்ற ஒரு சொல்லாடெல்லாம் இங்க இருக்கு. அப்படியேப்பட்ட கோவில்ல ஆகம விதி அப்படின்ற ஒரு பேரை வச்சு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆகமம் அப்படின்னு வரும்போது அதுல கொஞ்சம் விரிவா பேசலாம். தமிழ்நாட்டில் தமிழர்களால் கட்டப்பட்ட கோவிலுக்கு வேறு மொழியில் எப்படி ஆகமம் வரும்? அப்போ இந்த ஆகமம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கப்சா, பிராடத்தனம். தமிழர்கள் உருவாக்கிய கோவில்ல அவங்க எப்படி தமிழ் ஆகமம் எழுதாம வேற மொழியில எழுதுவாங்க? சரி, அப்படி எழுதினால் தமிழர்களே உள்ள வரக்கூடாதுன்னு எழுதுவாங்களா? பிறப்பின் அடிப்படையில் தமிழர்கள் வந்து உள்ள பூஜை பண்ண வேண்டாம், எங்கிருந்தோ இம்போர்ட் ஆனவங்க வந்து பூஜை பண்ணட்டும்னு எழுதியிருப்பாங்களா? அப்ப இந்த ஆகமம் அப்படிங்கறதே ஒரு ஏமாற்று வேலை. வட மாநிலங்களில் ஆகமம்ங்கிறது கிடையாது. தென் மாநிலங்களில் மட்டும் எப்படி ஆகமங்கள் இருக்கு? அதுவும் ஆகமம் இல்லாத பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு ஆகமத்தை வந்து சொருக முடியும் அப்படின்னா ஆகமத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் வரக்கூடாதுங்கிறதையும் சொருக முடியும் இல்லையா? இப்போ ஆகமம் இருக்கிற கோவில்களிலேயே ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுவதில்லை. அப்போ ஆகமம்னு சொல்லி எது சொன்னாலும் பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பனர் அல்லாதவர்களோட உரிமையை பறிப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு எளிமையா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆகமத்துல வந்து இந்தந்த பார்ப்பனர்கள் மட்டுமே தான், அதாவது சிம்பிளா சொல்லணும், ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் பல கோவில்கள் அர்ச்சகர்களா இருக்காங்க. வழுக்கம் விழுந்தவங்க அர்ச்சகர்களாக இருக்கக்கூடாது, பல்லு இல்லாதவங்க பல்லு விழுந்தவங்க அர்ச்சகர்களாக இருக்கக்கூடாது, உடம்பில் அதிக முடி இருப்பவர்கள் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடாது, மனைவியை இழந்தவர்கள் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடாது, பல்லு இல்லாதவங்க கொஞ்சம் பல்லு வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. இல்ல இல்ல, பல்லு விளக்க கூடாதுன்னு கிடையாது. இல்ல இல்ல இல்ல, பல்லெல்லாம் பிரஷ் பண்ணணும், பல்லு கொட்டி போறவங்க பண்ணாம இருக்க கூடாது, இப்படி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து புசு புசுலாம் இருக்க கூடாது. இப்போ இந்த ஆகமத்தப்படிதான் வந்து எல்லா கோவில்லையும் அர்ச்சகர்கள் இருக்காங்களா? அப்போ அவர்களுக்கு வசதியான ஆரிய பார்ப்பனர்களுக்கு வசதியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இல்ல ஆகமத்திற்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுக்கிட்டு ஆகம பூச்சாண்டி காட்டுவதுங்கிறது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்காக வச்சது. இப்போ எனக்கு இந்த ஒப்பீடுக்காக இதை கேட்கிறேன். சமீபத்துல கும்பாபிஷேகம் வந்து இந்த கோயிலுக்கு நடந்தது, பழனி கோயிலுக்கு நடந்தது. அதில் அப்போ வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கருவறைக்கும் போயிட்டாரு, அது தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புரோகிதர் என்ன சொன்னாருன்னா, புதுசா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுல இந்த அரசு அதிகாரிலாம் யாரும் வரக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாரு. அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஆகம விதிப்படி இந்த மாதிரி பார்ப்பனர் அல்லாதவர்கள் உள்ள வந்துட்டதால தீட்டாயிடுச்சுன்னு. இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்டது, அங்க அந்த ஆகமம் வந்து கடைபிடிக்கலையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் ஆகமம் என்ற பெயரில் இங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, தீர்ப்பின் என்ற பெயரில் மாற்று மதத்தின் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நீங்க எப்படி பாருங்க. அப்போ ஆகமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிழைப்புவாதிகள் தங்களுக்காக எப்படி வேணாலும் மாத்திப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்க, தண்டாயுதபாணி கோவில்ல ஆகமமே கிடையாது, ஆனா ஆகமம் வந்துருது. ஆகமத்தை உள்ள நுழைச்சு சேகர் பாபுங்கிற பார்ப்பனர் அல்லாதார், அவர் உள்ள வந்துட்டாரு, வரக்கூடாது. ஆனா ராமர் கோவில்ல இவர் மோடி போலாம், அங்க ஓட்டு. ஆனா சங்கராச்சாரியர்களை எதிர்த்தாங்கல்ல, சங்கராச்சாரியர் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் பேக் அடிச்சாங்கல்ல. நாங்க வந்து சாஸ்திரத்துக்காக சொன்னோம், அவரை வந்து நாங்கள் வந்து போற்றுகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அது ஓட்டு. இது இங்க வந்து தீட்டு, சேகர் பாபுக்கு தீட்டு. அவங்க பண்ணா ஓட்டு, நீங்க பண்ணா தீட்டு. ஆமா. அப்போ
இவர் வந்துட்டாரு திரும்பவும் நான் இது பண்றேன் அப்படிங்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அது எதிரானது. நீங்க அவர் வந்துட்டாரு தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்றதே வந்து தீண்டாமை குற்றம் இல்லையா? அப்போ அது எவ்வளவு பெரிய தவறு அது? அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ ஆகமம்ங்கிறது திருப்பி இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், பார்ப்பனர் அல்லாதாரின் உரிமையை பறிப்பதற்கு. திரும்ப மறுபடியும் அங்க மோடி போயிட்டாரு, அது ஓட்டுக்கு. இப்ப நம்ம சொல்லலாம்ல, ஏன்பா மோடியே போயிட்டாரு, அவரும் பார்ப்பனர் அல்லாதார் தான், இனிமே இந்த ஆகம பூச்சாண்டி எல்லாம் காட்டாதீங்க, இனி எல்லாரும் சமம்னு எல்லாரும் கோவில் கருவறைக்குள்ள போகலாம். அந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் படிச்சவங்க, நான் அதையுமே சொல்றேன், நான்லாம் போகணும்னு விருப்பம் கிடையாது, அதை படித்தவர்கள் உள்ள போகலாம். புரோகிதராக விரும்புறவங்க யாரும் புரோகிதர்னு வேற, அர்ச்சகர் வேற, புரோகிதர் வேற. ஆமா, இந்த கோவில் பூஜை பண்றவங்க அர்ச்சகர்கள். ஆகம பிரகாரம் அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் புரோகிதம் பண்ண போக கூடாது, புரோகிதர்களாக இருப்பவர்கள் அர்ச்சகராக முடியாது. ஆனால் பெரும்பாலான ஆகம கோவில்களில் இருக்கக்கூடிய பார்ப்பன அர்ச்சகர்கள் புரோகிதம் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது பெருமையா சொல்லிப்பாங்க, புரோகிதம் பண்ணிட்டு வந்த காசுல நான் வந்து கோவில் பூஜை பண்றேன், அது ஆகமத்திற்கு எதிரானது. கிட்டத்தட்ட இதுதானே சிமிலர் ஆகுது அந்த தீர்ப்புலையும். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்டவங்களை நீங்க உள்ள வர வேணாம்னு. அப்ப அவர்கள் அந்த தீர்ப்பு யாருடைய சிந்தனையை எதிரொலிக்குது? சனாதன சிந்தனையை எதிரொலிக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பிறப்பின் அடிப்படையில கருவறைக்குள்ள வரக்கூடாது, நம்பிக்கையின் அடிப்படையிலையும் வரக்கூடாது, பெண்கள் பிறப்பின் அடிப்படையில வரக்கூடாது, மாதவிடாய் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் வரக்கூடாது, அவங்க வந்து அர்ச்சகராகவும் ஆக முடியாது. அப்போ இது வந்து இது ஒரு நம்பிக்கை பழக்க வழக்கம் அப்படின்னா கூட ஒரு பிற்போக்குத்தனமான மனித அடிப்படை உரிமைக்கு எதிரான குழப்பம் நிறைந்த சுயநலவாதிகளால் உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த ஜட்ஜு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை கோயிலுக்குள்ள விட்டுட்டீங்களா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள நீங்க அர்ச்சகராக விட்டுட்டீங்களா? பிறப்பின் அடிப்படையில பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள் அர்ச்சகராக கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிறத 2021 திமுக கவர்மெண்ட் வந்து 28 பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதற்கு எதிராக எப்படி கேஸ் போட்டீங்க நீங்க? அப்போ கோவிலுக்குள்ள மட்டும் கிடையாது, கருவறைக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படிங்கறதா. சரி, கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு இந்த நீதிமன்றம் இந்த ஜட்ஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? திருவண்ணாமலையில முத்துமாரியம்மன் கோவில லாஸ்ட் இயர் ப்ராப்ளம் ஆச்சு. பட்டியல் சமூகத்தினர் கோவிலுக்குள்ள வரணும், ஏன்னா அது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலில் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டியல் சமூகத்தினர் உள்ள அனுமதிக்கப்படல. இத்தனை ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு போன ஆண்டு வந்து கலெக்டர் அவங்கள கூட்டிட்டு போறாரு. இப்போ என்ன ஆச்சு? அவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள், எங்களை பிறப்பின் அடிப்படையில நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ள கலெக்டர் கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி கடவுள் நம்பிக்கை உடைய இந்துக்கள் என்ன சொல்றாங்க? பட்டியல் சமூகத்தினர் உள்ள வந்துட்டாங்க, எங்களுக்கு இனிமே இந்த கோவில் வேண்டாம், நாங்க இந்த கோவிலை கைவிடுறோம், புது கோவில் கட்டிக்கிறோம். இப்ப இதை எதிர்த்து யார் கேஸ் போட போறீங்க? இந்துக்கள். இப்போ நினைக்கிறேன், இந்துக்களை ஒன்றுபடுங்கன்னு சொன்னவங்க எங்க போனாங்க? தமிழ் குடிகளே, தமிழ் பிள்ளைகளே அப்படின்னு சொல்றவங்க எங்க போனாங்க? இப்ப அங்க போய் நிக்கணும்ல, நம்ம எல்லாரும் இந்துக்கள், நம்ம வந்து பிரிஞ்சு எல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தமிழ் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், எல்லாரும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அது எப்படிங்க நீங்க சக தமிழனை சக இந்துவை இப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும்ல. இப்ப நீதிமன்றம் தானாக முன் வந்து அது எப்படி வந்து இந்த சமூகத்தினர் வந்ததுனால நீங்க புறக்கணிக்கலாம்னு கேட்கலாம் இல்லையா? தானாக முன் வந்து எடுக்கிற கேஸ்ல இது மாதிரி இல்லையே, இதெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா சனாதனத்தை எதிரொலிக்கக்கூடியவர்கள் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதுல என்னாச்சு? விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி கோவில்ல என்னாச்சு? அதே மாதிரி பட்டியல் சமூகத்தினர் உள்ள வரக்கூடாது, அவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள். இதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடிய பராமரிப்பில் வரக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில், அதுக்குள்ளேயும் பட்டியல் சமூகத்தினர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க உள்ள நுழைஞ்சதுக்காக இப்ப என்ன ஆச்சு? பெரிய பிரச்சனையாகி அந்த கதவை பூட்டிட்டாங்க இல்லையா? கோவில் கதவை பூட்டிட்டாங்கல்ல. அப்ப யார் உண்மையாகவே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள்? யார் இந்த கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகின்ற மத கோட்பாடுகளை மதிப்பவர்கள்? யார் சக மனிதனை மதிப்பவர்கள்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, நம்பிக்கையாளர்கள் உள்ள வந்ததை ஏன் நீங்க கேள்வி கேட்கல? நம்பிக்கையாளர்கள் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அதை வந்து கேள்வி கேட்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? எல்லாரும் இந்துக்கள்னு தானே சொல்றீங்க. அப்போ காலம் காலமாக இந்த மனித சமூகத்தினுடைய சிந்தனையில என்னன்னா, ஒரு சமூகம் வந்து தீண்டத்தகாதது, தாழ்த்தப்பட்டது அப்படின்னு விதைக்கப்பட்டிருக்கு. இது ஆதிக்க ஜாதின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அண்மையில, ஏன்னா இப்போ இது எல்லாமே ஜாதியின் அடிப்படையில தான் வருது.
பிஜேபியை சேர்ந்த ராம ரவிக்குமார் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது, அது வந்து பார்ப்பனர்கள் கூட்டம் தான் நான் நினைக்கிறேன். அதுல பேசும்போது அவர் சொல்றாரு, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது, பிரைவேட் கம்பெனி இன்டர்வியூக்கு போகும்போது எஸ்சி எஸ்டி பிசி எல்லாம் இருந்தா ஒரு பிராமின் வராருன்னா அந்த ஓனர் வந்து பிராமினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிறப்பின் அடிப்படையில் அந்த மாதிரி பண்றது தவறு அப்படிங்கறத பிஜேபியோட ராம ஸ்ரீனிவாசனுக்கும் சொல்ல முடியல. இத்தனைக்கும் ப்ரொஃபசர், அவன் எந்த சப்ஜெக்டுக்கு ப்ரொஃபசர்னே தெரியல. ஒண்ணு. இரண்டாவது அதுலயே சொல்றாரு, நான் வரும்போது ஒருத்தர் சொன்னாரு அந்த அதிரடிப்படைன்னு வச்சிருக்கிறேன். நீங்க ஏன் சார் அதெல்லாம் வச்சிருக்கீங்க? பிராமணர்கள் அருவா கம்பெல்லாம் எடுக்கக்கூடாது சார், நாங்க எதுக்கு சார் இருக்கோம், நாங்க பண்ணிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், நீ சாவணும்னா நீ மட்டும் போய் சாவு, எல்லாரையும் எதுக்குடா சாவடிக்கிறேன்? நான் கேட்கிறேன், நீ பார்ப்பானுக்கு அடியால் வேலை பார்க்கணும்னா நீ மட்டும் பார்க்க வேண்டியது. அது எப்படி ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்தையும் நீங்களாம் பார்க்காதீங்க நான் பார்க்கறேன்னு சொல்றேன்? இது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து அடிமையாக்குறது இல்லையா, அடியாளாக்குறது இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன், இதை கண்டித்து பார்ப்பனர்கள் யாராவது பேசுறாங்க? யாருமே பேசல. பார்ப்பனர்களுக்கும் அடியாளாக மாறுகின்ற சிந்தனையுடைய இந்த ஜாதி இந்துக்கள் என்ன பண்றாங்க, தன் சக மனிதனை போய் பட்டேல் சமூகம் அப்படின்னு ஒடுக்கிறது, அவனை அடிக்கிறது, மிதிக்கிறது, இந்த வேலையை காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதி இந்துக்களை அடியாட்களாக வச்சிருக்கிறாங்க. இந்த ஜாதி இந்துக்களுக்கு இப்போ உயர் கல்வி தொழில் நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடை பறிக்கிறதுக்குன்னு இப்போ டிராஃப்ட் வந்துச்சு. எதிர்ப்பு வந்தோன்னா பின்வாங்கிருச்சு யூஜிசி. ஆனா மெடிக்கல்ல ஆல் இண்டியா கோட்டால ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி போய் அபிடவிட் சப்மிட் பண்ணிச்சு. ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுமே அபாலிஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்குது பிஜேபி. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 33% இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட அதுல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இல்ல, இருக்கிறதையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பொருளாதாரத்திலோ அரசியல் அதிகாரத்திலோ இந்த ஜாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்களா? இல்ல. நீ ஏன் நினைச்சாலும் கோவிலுக்குள்ள அர்ச்சகராக போக முடியாது. இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தினை நம்ம இந்த திருவண்ணாமலை கோவில்லையும் மேல்பாதி கோவில்லையும் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தினரே வரக்கூடாதுன்னு சொல்றியே, ஒரு காலத்துல நீயுமே கோவிலுக்குள்ள வர முடியாது, கோவில் இருக்க தெருக்குள்ள வர முடியாது. இன்று வரை நீ அர்ச்சகராக ஆக முடியாது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே 28 பேரை வந்து அர்ச்சகர்களாக நியமிச்சது. அதுல 5 பேர், அதுல வந்து 4-5 பேர் மட்டும்தான் பட்டியல் சமூகத்தினர். அப்போ நீ நினைச்சாலும் எனக்கு போக முடியாத, உன்னை எதிராக வந்து போய் கேஸ் போட்டிருக்கானே சுப்ரீம் கோர்ட்ல, நீங்களாம் அர்ச்சராக கூடாதுன்னு. இந்த மக்களை தான் ராம ரவிக்குமார், ராம ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றான், அந்தனர்கள்லாம் வந்து கட்டுறதுக்கு வர தூக்குவானா, நாங்க இருக்கிறோம் அடியால் வேலை பாக்குறதுக்கு அப்படிங்கிறான். நான் என்ன சொல்றேன், பாப்பா கக்கூஸ் கூட மட்டும்தான் கழுவ மாட்டான், நீ போய் கழுவிடியப்போ. கழுவுனா நீ மட்டும் போய் கழுவு, எதுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து நீ அடியால் ஆக்குற? அவங்க கக்கூசை கழுவுறதுக்காக இந்த மக்கள் எல்லாம் பிறந்திருக்கிறாங்களா? ஏன் அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கணும், மேல போனேன் யூஜிசில இவங்களுக்கு ரிசர்வேஷனை வந்து புடுங்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிருக்கோம். இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அடிப்படை உரிமை, பொருளாதார சுதந்திரம், அரசியல் அதிகாரம், இதை எல்லாத்தையும் பறிப்பது போன்று இந்த ராம ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கான் தெரியுமா? பிறப்பின் அடிப்படையில சார் அருவா கத்தியெல்லாம் தூக்குறது எங்க வேலை சார்? என்ன யாரு எந்த வேலைன்னு சொன்னது? பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் என்ன ரவுடியா, கொலகாரனா சுத்திக்கிட்டு இருக்காங்களா பாப்பானுக்கு அடியால் வேலை செய்யறதுக்கு? இப்படி ராம ஸ்ரீனிவாசன் பேசினதையும் தாமராசனுடைய தலைவர் நாராயண், வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பிள்ளைகள் பிட் பாக்கெட்டாவும் பிளேடு பக்ரியாவும் பிறக்கும்னு சொன்னான். பார்ப்பனர் அல்லாதாரை அவமானப்படுத்துற மாதிரி, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துற மாதிரி, ஆதிக்க ஜாதிகளை இந்த இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்கோம். இதற்கு யாராவது பார்ப்பன சமூகத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவித்தார்களா? பார்ப்பன சமூகத்துல இருந்து கேக்குறாங்க, இது எப்படிங்க, ரொம்ப தப்புங்க, அவங்களும் இந்து நானும் இந்து, அவங்களும் தமிழ் நாங்களும் தமிழ், இப்படி எல்லாம் வந்து ஜாதியின் அடிப்படையில எல்லாரும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்புன்னு நேர்மை உடைய பார்ப்பனர்கள் யாராவது கண்டிச்சிருக்காங்க? ராம ஸ்ரீனிவாசன் பேசினதை கண்டிக்கலையே. அது அடுத்தது வரேன். ராம ஸ்ரீனிவாசன் பேசினதை கண்டிக்கல, தாமராஜ் நாராயணன் பேசினதை கண்டிக்கல. கல்யாணராமன் மாமா உட்பட பல புரோகிதர்கள் இப்ப வரைக்கும் பிறப்பிற்கு ஒரு நீதி, பிறப்பிற்கு ஒரு குணம் உண்டு, இனக்கலப்பு நடக்கவே கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு. ரங்கராஜ் பாண்டே கூட பேசிருக்காரு, சாத்விக குணம், ரச்ச குணம், என்னென்ன எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? இந்த கல்யாணராமன் மாமா சூத்திரர்கள்னு சொன்னதுக்கு இந்த ஆதிக்க ஜாதிகளுக்கு யாருக்கா கோவம் வந்துச்சா? பார்ப்பனர்கள் யாரும் உனக்கு குரல் கொடுக்கல. உன்னோட அடிப்படை உரிமை பறிக்கப்படும் போது கூட பார்ப்பனர்கள் யாரும் வந்து உனக்கு குரல் கொடுக்கல.
உனக்காக வந்து நிக்கல, உன் இடஒதுக்கீடுக்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ உன் மேல நடக்கக்கூடிய வன்முறைக்காகவோ நீ கேட்கிற உரிமைக்காக கூட நின்று நட்புக்காகவோ கூட எந்த பார்ப்பனர்களும் வரல. அட்லீஸ்ட் உனக்காக அந்த ரோஷமானவா இருக்கா? என்னடா நம்மளை பார்த்து வந்து சூதரன்னு சொல்றானேன்னு உனக்கு தோணிச்சா? நாடார்கள் எல்லாம் பாவம் பண்றதுக்காகவே இருக்காருன்னு சொன்னதுக்கு நாடார்களுக்கு யாருக்கா கோவம் வந்துச்சா? கவுண்டர் வீட்டுல இருந்தாலும் கவுண்டர் வீட்டுல சாப்பிட மாட்டேன், அது தீட்டு, இழிவுன்னு பேசின கல்யாணராமன் யாராவது இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதி இந்துக்கள் ஆதிக்க ஜாதியினர் கண்டித்தார்களா? நான் என்ன கேட்கிறேன், காலம் காலமாக இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வினால் அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையே போய் உயிர் போய் உடைமை போய் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த மக்கள் வழியில கோவத்துல முக்கி முனகினா பாத்தீங்களா 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 சரக்கு மிடுக்குன்னு சொல்லிட்டான்னு அந்த கேமராவை சுத்தி சுத்தி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறிய, அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறிய. முன்னை பிறப்பின் அடிப்படையிலே சூத்திரர் நீ, தீட்டானவன், உன் வீட்டுல சாப்பிட மாட்டோம், உன் வீட்டு பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்கிற குழந்தைங்க பிளேடு பக்கரியாவும் பிட் பேக்கெட்டாவும் பிறக்கும். பிறப்பிற்கு ஒரு குணம் இருக்குது, அவங்க எல்லாம் வந்து மோசமானவங்கன்னு சொன்னவர்களுடைய வீடியோவை நீ இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணிருக்கியா? முன்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வலியினால் கொஞ்சம் முனகிறத கூட பாருங்க பாருங்க பாருங்க. இல்ல வலியினால் முனகிறது இல்ல, அது உரிமை குரலா கூட பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த சரக்கு மிடுக்குன்னு சொன்னதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. வலியில் புலம்பினதாவே நான் இருக்கட்டும், விளக்கம் கொடுத்தாங்க, நீங்க ஏத்துக்கல, இருந்தாலும் நான் அதை சொல்றேன்ப்பா. வலியில் அடிபட்டவன் முனக தானே செய்வான், கோவத்துல பேசதானே செய்வான். நீ பண்ணது தானே அவங்க சொல்றாங்க. புதுசா வேற்று கிரகத்துல இருந்து வந்து பண்ணவங்க எதுவும் சொல்லலையே. பாதிக்கப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட்டவன் கேட்க தானே செய்வான். ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ண முடிஞ்ச உங்களால் உங்களை பிறப்பில் சூத்திரர்கள், உரிமையற்றவர்கள், கருவறைக்குள்ள நுழைய தகுதியற்றவர்கள்னு சொன்ன வீடியோவை நீங்க சர்க்குலேட் பண்ணிருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன், இந்த ஆதிக்க ஜாதியினரை பார்த்து கேட்கிறேன். ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உன்னால் வாழ்க்கையை எழுந்திருந்தால் கூட பரவாயில்ல, நீயும் நானும் அண்ணன் தம்பி தான், உன்னுடைய உரிமைக்காக வந்து நிற்போம், உன்னுடைய உரிமைக்காகவும் நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்ற விசிகா கூட போய் இவங்க நிக்க மாட்டாங்க. விசிகா தலைவரை வந்து இந்த ஆதிக்க ஜாதின்னு சிந்தனை இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்களை பிறப்பால் அடியாட்களாக, அடிமைகளாக, சூத்திரர்களாக நினைக்கின்ற நடத்துகின்ற இந்த சமூகத்தினரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல. ஆனா அவங்க கூட போய் நிக்கிற நீ இப்படி இருந்தா எப்படி இங்க நாடு முன்னேறும்? இல்ல நீங்க இப்படி இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நான் என்ன கேக்குறேன், கான்ட்ராஸ்டா இருக்கு. ஒரு பக்கம் ஆண்ட ஜாதி பெருமை, ஆனா இன்னொரு பக்கம் வந்து அப்படியே அடிமை. அப்போ அடிமையா இருக்கிறது கூட உங்களுக்கு எது சுகமா இருக்குன்னா பார்ப்பன அடிமையா இருக்கிறதுல சுகம் இருக்கு. ஆனா உன்னால பாதிக்கப்பட்டவன் உன் கூட வந்து நின்னா கூட நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், பரவாயில்ல, நடந்ததெல்லாம் நடந்து போகட்டும், நம்ம ஒரே மனிதர்கள் தானே, அதுக்காக வந்து குரல் கொடுத்தா நீ என்ன பண்ற? இன்னும் அந்த வீடியோவை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்க. கல்யாணராமன் மாமா வீடியோ உங்க வீட்டு பசங்களுக்கு எல்லாம் நீங்க போட்டு காமிச்சிருக்கீங்களா? இந்த ராம ஸ்ரீனிவாசன் பேசினதை நீங்க போட்டு காமிய. நம்மள எல்லாம் இவங்க அடியாளா வச்சிருக்காங்கப்பா, நம்ம எல்லாம் இவங்களை நம்மள வந்து இவங்க சூத்திரர்களா வச்சிருக்காங்கப்பா. உனக்கு பார்ப்பன அடிமையா இருக்காருல அவ்வளவு சகம் இருக்காது, அந்த ராம ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்கான். நீ வந்து பார்ப்பனுக்கு அடிமையா இரு, ஆனா உனக்காகவே குரல் கொடுக்கிற விசிகா கிட்ட போய் நிக்காத, அடிச்சனே சாவுங்க. பார்ப்பனர் அல்லாதாருக்குள்ள இப்படி பிரிவினையை ஏற்படுத்தி அவர்கள் அடித்து கொண்டே இருக்கணும். அதன் மூலியமாக இந்த சமூகத்தில் ஆதிக்க ஜாதியினரை நம்மளுக்கு அடிமையாக வச்சுக்கொள்ளலாம், அடியாட்களாக வச்சுக்கொள்ளலாம்ங்கிற பார்ப்பன சூழ்ச்சிக்கு இவங்க வந்து இரையாயிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆதிக்க ஜாதியினரை பார்த்து உங்களோட உரிமைக்கு, உங்களோட ரிசர்வேஷனுக்கு வந்து எதிராக இருந்தா, உங்களோட ரிசர்வேஷனுக்கு எதிர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை இதுவரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் வெளியிடல. உங்களுக்கு எதிராகவே கோர்ட்ல போய் அபிடவிட் சப்மிட் பண்றாங்க. இதற்கு ஏதாவது ஒரு பார்ப்பனர்கள் வந்து உனக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்காங்களா? உனக்காக வந்து நின்றுருக்காங்களா? ஆனா கூட வந்து நிக்கிற விசிகாவை நீ என்ன பண்ற? இப்ப வீடியோ, பழைய வீடியோ எடுத்து சுத்திக்கிட்டு இருக்க. இவங்க வீடியோ எடுத்து போட உனக்கு தைரியம் இருக்கா? நான் கேட்கிறேன். அப்போ நாம அடிமையாக இருக்கிறோம், நம்மளுடைய உரிமை இதனால பறிக்கப்படுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை கூட இவங்க கெடுக்கிறாங்கிற சிந்தனையே இல்லாம இருக்கிறீங்க. இதுல உங்களுக்கு பட்டியல் சமூகத்தினர் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது வேற. அதனால தனியா போய் கோவில் கட்டிப்பீங்களா? நான் என்ன தனியா போய் கோவில் கட்டிக்கிறீங்களா? இதே பட்டியல் சமூகத்தினர் தானே வரி கட்டுறாங்க. இல்ல அந்த கோவில் கட்டுறதே எப்படி இருந்தாலும் பட்டியல் சமூகம் தான் வந்துடும், உள்ள வேலை செய்யறதுக்கு இருக்க போறாங்க. இப்போ இவங்களே கோவில் கட்டிப்பாங்களா? ஒண்ணு, பட்டியல் சமூகத்தினர் தானே வரி கட்டுறாங்க. அப்ப எல்லாருடைய வரி பணத்துல தானே நம்ம வாழ்றோம். இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமே சக மனிதனின் உழைப்புல தானே வாழுது. நான் என்ன கேட்கிறேன், ஐயோ பட்டியல் சமூகத்தினர் கோவிலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு புறக்கணிக்கிறீங்களே, ஐயோ இந்த நாட்டில் பட்டியல் சமூகத்தினர் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு பால் தாயில் குடிச்சு செத்து போயிட்டீங்களா கேட்கிறேன்.
பார்ப்பானுக்கு அடிமையா இருக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு இன்பம் இருக்குது, உன் சக மனிதனை உள்ள வரக்கூடாதுன்னு நீ சொல்ற. நான் ஒண்ணு சிம்பிளா கேக்குறேங்க, இங்க வந்து கோவிலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு நீ சொல்ற. இந்த நிலத்தில் பட்டியல் சமூகத்தினர் இருக்க போறாங்க. இப்ப ஆதிச்சக ஜாதி என்ன பண்ண போகுது? தூக்குல தொங்கிடுமா? இவ்வளவு ஒரு அடிமை சிந்தனையா? நான் அதாவது அந்த அடிமை சிந்தனையே சாதி வெறியா? சாதி வெறி, சாதி வெறி உன்னை பார்ப்பனர்களுக்கு அடிமையாக்கும் போது குழுக்குள்ளுன்னு இருக்கு. சக மனிதனோட சகோதரத்தோட இருடான்னா உனக்கு எரியுது. நான் ஒன்னே கேக்குறேங்க, உங்களுக்காக விசிகா குரல் கொடுத்தது, உங்களுக்காக எந்த பார்ப்பன சங்கம் வந்து குரல் கொடுத்ததுன்னு நான் கேக்குறேன். உங்களை சக மனிதர்களாக உங்களுடைய உரிமைக்கு ஆதரவாக எந்த பார்ப்பன சங்கம் வந்து குரல் கொடுத்துச்சு? நீ அர்ச்சகரை ஆகக்கூடாதுன்னு தான் அவன் போய் கேஸ் போட்டிருக்கான். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு குரல் கொடுக்கிற பட்டியல் சமூகத்தை வந்து நீங்க கோவிலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு புறக்கணிப்பீங்களா நீங்க? அப்போ ஒட்டுமொத்த ஜாதி வெறி தான் இங்கே இருக்கு. ஜாதி வெறி, ஜாதியோட சிந்தனை, ஜாதி வெறி மாறாமல் இந்த சமூகம் அடுத்த இடத்திற்கு நகரவே நகராது. கட்டாயமா ஒரு மதம் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ஒரு கேட்டகரியை பிரிச்சு இங்க இருக்கிற ஒரு அரசியல் நடந்துட்டே இருக்கின்றத பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது ஆண்ட பரம்பரை பேசுறவங்க, மேடைக்கு பேசுறவங்க எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ரிசர்வேஷனுக்காக யார் போராடுறாங்க அப்படின்றத மிக தெளிவாக, பிற்படுத்தப்பட்டதற்கான ரிசர்வேஷனுக்காக யார் போராடுறாங்க அப்படின்றத தெளிவா இந்த காணொலியில் எடுத்து வச்சிருக்கேன். கட்டாயம் இதை பாக்குறவங்க உணர்வாங்கன்றது. ஏன்னா இந்துக்கள் மட்டும் வரலாம், அந்த இந்துக்கள்ல இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு யார் பேசுவா? கட்டாயம் தீர்ப்புல இருந்து கோவில் எல்லா இடமும் இப்படிதான் இருக்கு. ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்ற இடமாவதான் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ரொம்ப நன்றி. மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கு நன்றி.